2024 எம்சிக்கு 44வது பார்த்தோம்னு சொன்னால் 44வது. ஓகே, 44. இது வந்து ஒரு சிக்கல் ஐனுக்குரிய டீதொப்பு மூலத்துக்குள்ள கேள்வி. அதாவது இது வந்து நிக்கல் 2+, Cu2+, Zn2+ ஆகியவற்றின் நீர் கரைசலில் மிகையான அமோனியாவுடன் தனித்தனியாக பரிகரிக்கப்படும் நிலையான வீழ்வடிவை தருவதில்லை. மிகையான அமோனியா முக்கியமாக எக்ஸஸாக இருக்குது அமோனியா. நார்மல் அமோனியான வெல்வடிய தரும் எக்ஸஸ் ஆகும்போது திரும்பியும் கரைஞ்சி என்ன இருக்க போகுது இது நிக்கல் 2+, Cu2+, Zn2+ ஆகிய 3 மயங்களும் மிகையான அமோனியாவுடன் தனித்தனியாக பரிகரிக்கப்படும் போது அமோனியாவுடைய பரிகரிக்கும் பொழுது அமைன் சிக்கல்களை தருகின்றன. அமைன் சிக்கல்னு சொல்லும்போது சிக்கல் அயனு தருதுன்னு சொல்றாங்க. எஸ், அது சரியாகவே நேரவே தெரியும் எங்களுக்கு. இப்போ அமோனியாவோட இப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்தோம்னா இது நிக்கல் 2+ எடுத்து அமோனியாவை நாங்கள் சேர்த்தா ஒரு நார்மலான ஒரு அமோனியாவோட, அதாவது மிக இல்லாத அமோனியாவில் சேர்க்கும்போது நிக்கல் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமோனியாவோட சேர்த்து இது ஒரு சிக்கல் அயனை உருவாக்கும். அப்போ இதை இது ரெண்டோட மட்டும் நிக்கல் இப்படி ஒரு 2 சிக்கல் அயனை உருவாக்கும். இது ஒரு மெல்லிய ஒரு வீழ்வடிவுத்தன்மையை எங்களுக்கு தோற்றுவிக்கும். இது மெல்லிய வீழ்வடித்தன்மையை தோற்றுவிக்கும். இதுக்குள்ள இது நேரடியான ஒரு அமோனியா இருக்கும். அமோனியா இதுக்குள்ள என்ன செய்யும், நம்ம அமோனியா கரைசலாக நாங்கள் சேர்க்க வலிக்கும் போது அமோனியா கரைசலாக இதுல வந்து என்ன சொல்லுவோம்னா உண்மையிலேயே இது ஒரு ஏக்கோஸா தான் இருக்கும். அது மிக இல்லாத ஏக்கோஸாக வரும்போது இது தொடர்ச்சியான ஒரு தாக்கத்துக்கு உருவாக்கி எங்களுக்கு என்னவாக வரும்னா அமோனியம் ஹைட்ரோக்சைடாக தான் இங்கே ஒரு அமைப்பு இருக்கும். இது மிகை இல்லாமல் இருக்கும்போது அப்போ அது வந்து என்ன செய்யும், மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வீழ்வடிவுத்தன்மையை கொண்டிருக்கும். அதாவது ஒரு வீழ்வடிவுத்தன்மையாக இருக்கும், கணக்கு இருக்காது, மெல்லிய ஒரு வீழ்வடிவு இருக்கும், ஸ்லைட் வீழ்வடிவாக இருக்கும். சரிதானே? ரைட். இது இந்த அமைப்பில் இருக்கும். இதை நாங்கள் திருப்பி மிகை அமோனியாவோட சேர்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் அமோனியா இதோட சேர்ந்தோம்னா இந்த அமோனியா என்ன செய்யும், திருப்பியும் ஏக்கோஸ் கரையை வலிக்கும் போது சிக்கல் அயனை உருவாக்குது. அதான் இப்போ இங்கே நாங்கள் சொல்லப்படுறது. இது வந்து அமோனியம் சிக்கல் அயன் டீதொப்பு மூலங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு இயல்பு அமோனியத்தினுடைய சிக்கல் அயன் உருவாக்குறது தான். அப்போ இது அயனாக இருக்கும். அப்போ இதில் வந்து என்ன செய்யும், இந்த வீழ்வடி வந்து சொல்றதுக்கு இல்லை. அப்போ இது கரையக்கூடிய நிலையிலான் இருக்கும், ஒரு கரைசல் நிலையிலான் காணப்படும் அமோனியா. ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் Cu2+ பார்ப்போம். இந்த Cu2+ என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இந்த அமோனியா கரைசலில் மிக இல்லாமல் ஏக்கோஸை கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே எங்களுக்கு உருவாகிற ஆள் வந்து Cu2+ சேர்ந்து இந்த என்ன H2O6 என்ற இந்த இதுக்குள்ளே வரும். நம்ம இப்படி எழுதியில் அது மேலே வரணும். நான் இப்படி ஒரு அமைப்பு உருவாக்கும். இது தொடர்ச்சியாக எங்களோட சிக்கலைன் செயற்பாடுகள் அமோனியா திருப்பியும் NH3 ஏக்கோஸை நாங்கள் சேர்ப்போமா இருந்தால் அமோனியா ஹைட்ராக்சைடு தான் நேரடியாக எங்களுக்கு வரும் Cu NH3 4 வரலாம். இது வந்து கடும் நீல நிறமாக இருக்கும், கரைசலாக இருக்கும், ஏக்கோஸாக இருக்கும். சரியா? இதில் எழுதப்படாதான் இது இங்கே 2+ வந்துடும். சரி, அடுத்தது வந்து அப்போ இங்கே வரும்போது ஒரு சின்ன இதுலேயும் ஒரு நீல நிறம் இருக்கும், ஆனால் குறைந்த அளவில் இருக்கும், ஆனால் இது கரையும். சரியா? ரைட், கரைசலாக இருக்கும். அடுத்த பார்ப்போம் Zn பார்ப்போம். Zn2+ எடுத்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், அமோனியா கரைசல் நீங்கள் சேர்த்தீங்களா இருந்தால் நேரடியாக என்ன செய்யும், ZnOH என்ற ஒரு இதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். அது ஒரு சொலிடாகவே இருக்கும், ஒரு வீழ்வடிவுத்தன்மை இருக்கும் இதுக்கு. சரியா? இது ஒரு வீழ்வடிவுத்தன்மை இருக்கும் எங்களுக்கு. ஆனால் இதை நீங்கள் மிகை அமோனியாவோட சேர்க்கும்போது மீண்டும் அமோனியா இங்கே சேர்க்கப்பட்டா, அமோனியா ஏக்கோஸ் சேர்க்கப்பட்டா இப்போ Zn வந்து நேரடியாக எங்களுக்கு என்னவா இருக்கும், Zn வந்து இந்த அமோனியாவை உருவாக்கிடும். அப்போ Zn2+ தானே. அப்போ இதே மாதிரியே இப்படி ஒரு சேர்வை இதில் உருவாகும். சரிதானே? ஆகவே இது வந்து கரைசலாக இருக்கும், இது ஏக்கோஸாக மாறிடும். அப்போ உண்மையிலேயே இது வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அமோனியா சிக்கல் அயன்கள் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு கரைசலையை கொண்டிருக்கும்.
அமோனியா மிகையாக கொண்டு போகும்போது. ஆகவே இந்த சிக்கலைன் என்ற இதே வந்து இந்த கன்செப்டுக்கு பிறகு தான் வந்தது. முதல்ல வந்து இருக்கையில் இப்படி வந்த பிறகு இந்த சிக்கலைன்கள் இந்த டீத்தொகுப்பு மூலங்கள் உருவாக்குதல் வந்தது. அது விடை வந்து என்னவா இருக்கும்? முதலாவதாக இருக்கும். முதலாவது கூற்று இரண்டாவது கூற்று இலகுவாக விளங்கப்படுத்துறதால முதலாவது கூற்றாக முதலாவது விடையாக இருக்கும்.